ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஸ்தல் ஃபுட். இது வந்து சாம்பார் இல்லைங்க. முள்ளங்கி, கேரட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பருப்பு, இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாரி வீட்ல செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பருப்பு. இதுதான் வந்து குழம்பு இன்னைக்கு பருப்பு குழம்பு. பச்சை மொளகா, தக்காளி எல்லாம் போட்டுருக்காங்க. நல்லா ருசியா மணமா இருக்கு. இது வந்து நேத்து நைட்டு வச்ச குழம்பு. இந்த குழம்பு வந்து அப்பப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுட்டோம்னால் நல்லாயிருக்கும். பாசி பருப்பு குழம்பு. பாருங்க எப்படி இருக்குன்னு. நேத்து வச்ச குழம்புங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. நேத்து வச்ச குழம்பு. செம்மையா இருக்குங்க. எப்பவுமே வந்து ஒரு குழம்ப வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடும்போது, அது டேஸ்ட்டே வேற இருக்கும். வாங்க நம்ம குக்கர தொறந்து சாப்பாட்ட போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டு நம்ம அந்த நேத்து வச்ச அந்த பாசி பருப்பு குழம்பு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். நல்லா செம்மையா இருக்கும். அது நம்ம அந்த சூடு பண்ணும்போதே ஒரு மனம் நல்லா வந்தது. அப்பவே நான் தெரிஞ்சுட்டேன். குழம்பு சூப்பரா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்பவுமே நான் வந்து நம்ம சாதத்த, குழம்பு, சாப்பாடு எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்து நெறைய பேர் கஷ்டப்படும் பட்சத்தில நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நேத்து வச்ச பாசிப்பயிறு குழம்பு. சூடு நல்லா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊத்திக்கலாம். ஒரு 2 கரண்டி நல்லா நல்லா அந்த மணம் பாருங்க. அந்த குக்கர்ல அந்த மேல அந்த ஆவி வருது இல்லைங்களா? அப்ப அந்த மணம் வந்து அருமையா இருக்கு. எப்பவுமே நான் வந்து நைட்டு குழம்புன்னா விரும்பி சாப்பிடுவேன். நல்லா சூடு பண்ணி வச்சுட்டோம்னா, நைட்டு குழம்பு வந்து கெடாது. நல்லாருக்கும். பாருங்க அந்த தண்ணி எல்லாம் சுண்டி போயிருச்சு. அந்த குழம்பு நல்லா கெட்டியா இருக்கு. கரண்டியிலருந்து விழவே மாட்டேங்குது. வாங்க அப்படியே பெனஞ்சு சாப்பிட்டா, ஆஹா! அதோட ருசியே தனிங்க. நல்லா பெனஞ்சுக்கணும். இப்படி சாப்பாடுல போட்டு இங்க பாருங்க. இப்படி நல்லா பெனஞ்சுக்கணுங்க. நல்லா பெனஞ்சிட்டு அப்படியே பாருங்க. எடுத்து அப்படி ஒரு வாய் போட்டோம்னா, வேற லெவலுங்க. அருமையா இருக்கும். இந்த மாரி டேஸ்ட் வந்து உண்மையாலுமே நெறைய பேர் இந்த பழைய சாப்பாடு, குழம்பு சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க. ம். அப்பா! ம். இந்த மாரி நம்ம வந்து பழைய சாதத்த வந்து நல்லா பக்குவமா நம்ம வச்சிருக்கணும். வச்சு நல்லா மூடி வச்சிரணும். நல்லா காத்தோட்டமா வச்சிருக்கணும். வச்சு செஞ்சு சாப்பிடும்போது, அந்த பழைய குழம்பு வந்து வேஸ்ட் ஆகாது. சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சூப்பர்.